8 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் உள்ள திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை திட்டமானது ஆரம்பகட்ட பணிகளுடன் பாதியிலேயே நிற்கிறது. 250 கோடி ரூபாய் நிதியுடன் துவங்கப்பட்ட இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் திருவண்ணாமலை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்மீக சுற்றுலாவை அதிகரிக்கும் வகையில் திருவண்ணாமலை வழியாக கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் மாவட்டங்களிலிருந்து மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்கிற புதிய ரயில்களை இயக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிற திண்டிவனம் திருவண்ணாமலை அந்த புதிய திட்டத்திற்கு உடனடியாக அதிக நிதியை ஒதுக்க வேண்டும். அதே போல திண்டிவனம் நகரி திட்டம், அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விட்டிருக்கிற இந்த திட்டம், அதற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை இந்த போக்குவரத்து ரயில் போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆமை வேகத்தில் நடைபெற்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி தோறும் தீபத்தோறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்து செல்றாங்க. இந்த ரயில்வே பாதை இருந்ததுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜோலார்பேட்டை இருந்து சந்திக்கக்கூடிய இந்த பாதையை வந்து ஆய்வு அறிக்கை மட்டும் தான் இது வரைக்கும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நடைபெற்றால் இங்கிருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் சென்னையிலிருந்து திண்டிவனம் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்.